ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்போதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தால் போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? நான் கேட்க விரும்புவது, இவ்வளவு நடந்திருக்கு பிறகு, பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு, நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ரவி திருந்தணும், வேற எதையும் கேட்கல. நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக இருக்க உங்ககிட்ட நாங்க கேட்க தோணும். ஆளுநர் இல்ல, ஆளுநர் இல்ல, யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும்? எந்த கும்பலாலும் அதை தடுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இப்போ Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.